Beyblade, Beyblade இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் Beyblade, Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாலிரா சிறுசு வித்தையோ பெருசு Beyblade, Beyblade பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் Beyblade, Beyblade கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை Beybladeல நடந்துகிட்டு இருந்த Beyblade டோர்னமெண்ட்ல அப்கமிங் Beybladeரான கென்டா அவனை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு பிளேடரை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பினான். ஆனா அவனுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அது மட்டும் இல்லாம அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக பேஸ் ஹண்டர்ஸ் அவனை எதிர்க்கிறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜிங்கா ஹானே வந்தான். பயமே இல்லாத ஒரு பிளேடர். விடா முயற்சியோட தந்திரங்களும் அவனுக்கு நிறையவே தெரிஞ்சிருந்தது. அவன் பேயோட பேரு பெகசஸ். 100 பேஸ் ஹண்டர்ஸ் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த பிளேடு கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பேஸ் ஹண்டர் அவனுடைய தோல்வியை ஏத்துக்கிறதா இல்ல. அந்த கூட்டத்துக்கு லீடரான கியோயா ஜிங்காவை எதிர்க்க தயாரானா. TuneSouthIndia.xyz. Come on, Pegasus! பிரமாதம் பட்டையை கலப்பிட்ட. ஏய் கேண்டா, இப்படி ஒரு பிரமாதமான பிளேயரை நீ எங்க மீட் பண்ண? பயங்கர திறமைசாலியா இருக்கான். ஒரே டைம்ல 3 பேஸ பறக்க விட்டுட்டான் பாத்தீங்களா? இதுக்கே அசந்தா எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஜுங்காவால ஒரே நேரத்துல எல்லா ஃபேஸ் ஹண்டர்ஸையும் எதிர்க்க முடியும். என்ன நீ நிஜமாவா சொல்ற? இது உண்மையா இருக்காது. எப்படி எல்லா ஆமா, எனக்கு விடுங்க. Please. விடுங்க. நானும் சாதாரண பிளேடர் தான். ஏன் இப்படி பண்ற? Please சொல்லிக் கொடு. கஷ்டப்படுத்த கூடாது. பேபேட்ல விளையாட்டா தான் எடுத்துக்கணும். ஓகே, நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம். நான் தான் முதல்ல போட்டி போடுவேன். நான் தான் முதல்ல போட்டி போடுவேன். அடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக நிறுத்துறீங்க? நான் இப்பவே போட்டி போட்டாகணும். கியோயா, ஆனா எங்களுக்கு பிரேக் விடு. ராத்திரி முழுக்க போட்டி போட்டோம்ல. ஆமா முடியல. எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஆமா, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஆளை விட்டுருப்பா. போட்டி போட்டுதாகணும். ஏன்னா நான் இன்னும் டயர்ட் ஆகல. பாத்துருவோம். தயாரா இருக்கியா ராக் லியோன்? நெத்தியடி சோனியடி. இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன். என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆப்போனண்ட நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ கிடைச்சிட்டான். அவனை எதிர்க்க எனக்கு இந்த வார்ம் அப் தேவை. TuneSouthIndia.xyz. தயாராகிரு ஜிங்கா ஹகானே. இந்த கியோயா டட்டாகாமே உன்னை எதிர்க்க தயாரா இருக்கேன். உன்னை ஒரு பூச்சி மாதிரி நசுக்க போறேன். அதுக்கு லியோன் எனக்கு உறுதுணையா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருந்தது. பேப்லேடிங் இப்படிதான் இருக்கணும். நான் இந்த மாதிரி ஜாலியா போட்டி போட்டு நிறைய நாள் ஆச்சு. அப்படியா விஷயம்? உன்னை பே பார்க் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா வேலை பண்ண. எனக்கும் தான். தேங்க்ஸ். சரி, இப்ப உனக்கு விஷயம் புரியுதா? இங்க இருக்கிற எல்லாரும் ஃபேஸ் ஹண்டர்ஸ் மாதிரி கிடையாது. என்ன மாதிரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இருக்காங்க. ஆமா, ஒத்துக்கிட்டு ஆகணும். இந்த டவுன் நான் நினைச்ச அளவுக்கு மோசமா இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? அதுவா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நிஜமாவா? சூப்பரு. அது மட்டும் இல்லாம எனக்காக இங்க ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் ஏற்கனவே கிடைச்சிட்டான். ஜிங்கா, உன்னால முடியும்னு நினைக்கிறியா? எதை கேக்குற? யோயாவ ஜெயிக்கிறது தான். அவன் ஃபேஸ் ஹண்டர்ஸோட லீடர் தெரியும்ல, அதோட எல்லார் விட ஸ்ட்ராங்கான பிளேடர். ஒரு தடவை அவன் பிளேட் லியோன் சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்போனன்ட் பிளேட மொத்தமா அழிக்கிற வரைக்கும் அதை அவன் நிறுத்தவே மாட்டான். அதனாலதான் அவனோட பேவ வேட்டையாடுற காட்டு விலங்குன்னு எல்லாரும் சொல்வாங்க. நீ அவனை எதிர்க்கிறப்ப அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால
இங்க பாரு கேண்டா, அவன மாதிரி ஆப்போனன்ஸை எதிர்க்கிறதுக்கு தான் நான் பயணமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவனை நான் கண்டிப்பா எதிர்த்தே ஆகணும். ஆனா நீ கவலைப்படாத. நான் யாரு கூட போட்டி போட்டாலும் சரி, பெகசஸ் எனக்கு வெற்றி மட்டும்தான் வாங்கி கொடுத்திருக்க. என்ன பெகசஸ்? பெகசஸா? பாவம் அந்த பிளேட். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? பாவம் அந்த பிளேடு. என்ன பாவமா? இரு செக் பண்ணி சொல்றேன். நான் நினைச்சது சரிதான். சில பகுதிகளில் கொஞ்சம் சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனால இதோட பேலன்ஸ்ல ஒரு சின்ன கால்குலேஷன் எரர் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இதனால அட்டாக் பண்ற அளவு 0.7 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. கவனிக்கிறீங்களா? கவனிச்சிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் இங்க பாருங்களேன். நார்மலா பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஆனா இதோட வீல் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஏற்பட்டிருக்கு. இத இந்த மாதிரி விடுறதே பெரிய தப்பு, தெரியுமா? பாருங்க. இவ சொல்றது சரிதான். அப்போ இதனாலதான் என்னோட பெகசஸ் பாவம்னு நீ சொன்னியா? பழைய பார்ட்ஸ்லயும் புது பார்ட்ஸ்லயும் ஒரே மாதிரி சேதுதான். சமீபத்துல நீ 1-2 ஆப்போனன்ட்ஸ்க்கு மேல எதிர்த்திருப்ப, சரியா? ஒரே நேரத்துல நீ எத்தனை ஆப்போனன்ட்ஸ் கூட போட்டி போட்டன்னு சொல்ல முடியுமா? நான் கவுண்ட் பண்ணவே இல்லையே. அடேங்கப்பா, கவுண்ட் பண்ணாத அளவுக்கு இருக்காங்களா? சின்ன ஸ்கிராச்சஸ்ன்றதுனால நீ இதை இப்படியே விட்டுற கூடாது. நான் சொல்றது புரியுதா? காத்தடிக்கும் போது இந்த ஸ்கிராச்சஸால உன் பிளேடுக்கு பெரிய ஆபத்து. ஸ்பீட மெயின்டைன் பண்ண முடியாது. என்ன பண்ணலானா? என்கிட்ட கூட நான் சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீ போட்டியே போடக்கூடாது, ஓகேயா? ஓகே தான். முதல்ல நீ யாருன்னு சொல்றியா? இந்த இடம் தான். உள்ள வாங்க. ஆஹா, அடேங்கப்பா, எவ்வளவு பேசு. பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கு. இது எங்க அப்பாவோட கடையில ஒரு பகுதி தான். அது சரி. பேஸ்மெண்ட் என்னோட பேப்ளேட் ஒர்க் ஷாப் ஏரியாவை நான் மாத்திக்கிட்டேன். அப்படியா? அப்ப இதெல்லாம் பாக்கும்போது நீயும் ஒரு பிளேடர்னு தெரியுது. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அடிக்கடிலாம் போட்டி போட்டது கிடையாது. என்னால பேய சரி பண்ண முடியும். போட்டியோட நிலைமை என்னன்னு கடிச்சு சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது. இதுவே பெரிய விஷயமாச்சே. தெரியும். தேங்க்ஸ். ஓகே, 2 பேரும் உட்காருங்க. ஏன்னா நான் இப்போ பெகசஸ முழுசா ஆராய்ச்சி பண்ண போறேன். ஆனா அது கூட நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிறது சின்ன கிராக் தான். இப்பவே அது சரி பண்ணலனா ரொம்ப பெருசாயிடும். உன்னோட பெகசஸ் நல்லதுக்காக தான் சொல்றேன். என்ன பெகசஸ்க்காகவா? நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது சமீப காலமா பெகசஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான போட்டியை சந்திச்சிருக்கு. அதனால இவ சொல்றதை கேக்குறதுல தப்பு இல்ல. சரிமா, இந்தா. ஆனா இது கொஞ்சம் ஜாகிரதை. அது மடோக்கா. என் பேர் மடோக்கா அம்மானோ. நான் நினைச்சதை விட இது சீரியஸான பிரச்சனை தான். வெறும் சீரியஸா இல்ல ரொம்ப சீரியஸா? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கிராக் மட்டும் இல்ல, நிறைய தூசி எல்லாம் இதை அடைஞ்சு கிடக்கு. சமீபத்துல எக்கச்சக்கமான போட்டியில கலந்துட்டு இருக்க போல இருக்கு. நான் சொல்றது சரிதானே? தூசி அடைஞ்சிருக்கா. இதனால பிளேடுக்கு எந்த ஆபத்து வராதுல்ல? ஆபத்து வரலாம் கேண்டா. பேப்ளேடுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நான் செய்யறத கவனிங்க. மணல், தூசி, ஃபைபர், அதோட வெயிட் குவாண்டிட்டி வித்தியாசமா இருக்கும். அதனால பேலன்ஸ் போயிடும். புரியுதா? கிட்டத்தட்ட. கவனிங்க. இதோட கிராக்ல தண்ணி புகுந்துட்டா அதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். மணல் ஜாயிண்ட் குள்ள போயிடுச்சுன்னா ஒரு தடவை இது ரொட்டேட் ஆகும் போதும் பேயோட உள்ளுக்குள்ள ஸ்கிராச்சஸ் ஏற்படுத்தும். புரியுதா? யா, புரியுது. ஜிங்கா, எப்பயுமே போட்டி மேலதான் எல்லாரும் கவனத்தை செலுத்துவாங்க. ஜெயிக்க காரணமா இருக்கிற அவங்களோட பொக்கிஷமான பேப்ளேடை எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆமா, அந்த மாதிரி நடக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா இது ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. பெகசஸ் ராத்திரி முழுக்க இங்கே தான் இருக்கணும். என்னது? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அட இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறோம். பிரிஞ்சுதான் ஆகணும். இதை ரெடி பண்ணி முடிக்கணும்ல. சரிமா தாயே, நீ வேலைய பாரு. இங்க பாருங்க, விஷயம் என்னன்னா பெகசஸ் இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாது. அது எங்க இருக்கும் நானும் அங்கதான் இருப்பேன். ராத்திரி முழுக்க அது இங்கதான் இருக்கும்னா நானும் இங்கே தூங்கிக்கிறேன். ஓகே, நீங்க தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹேய் மடக்கா, என்ன? நீ ஜிங்காவோட பெகாசஸ சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் சஜிட்டேரியவையும் செக் பண்றியா? செக் பண்ணிட்டா போச்சு. எஸ், இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா சஜிட்டேரியோ? பெகசஸ சரி பண்றதுக்காக இவ இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்காளா? இவ சொல்றதும் கரெக்ட் தான். பிளேடர்னா போட்டியில மட்டும் கவனம் செலுத்த கூடாது, பிளேட்லயும் கவனத்தை செலுத்தணும்.
மடோக்கா உண்மையிலேயே நல்ல பிளேடர் தான். என்ன இதுல ஒரு பூச்சி இருக்கு? ஓ இது வேறயா? பெகசஸ். என்ன? விடாத பெகசஸ். Gasus. Parce qu'ensuite, ce sera ton tour, Sagittario. மெயின்டெனன்ஸ் வேலை முடிஞ்சது. இப்போ இதோட பேலன்ஸை மட்டும் செக் பண்ணிட்டா என்னோட வேலை முடிஞ்சிரும். இந்நேரத்துக்குள்ள மடோக்கா அந்த பெகாசஸ சரி பண்ணி முடிச்சிருப்பா. அடுத்து அவ உன்னதான் சரி பண்ண போறா சஜிட்டாரியோ. பாவம், அடிக்கடி இவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிறான்ல. நீங்க என்ன பண்றீங்க? மரியாதையா சஜிட்டாரியோவை என்கிட்ட பேசுங்க. உனக்கு உன்னோட பிளேடு வேணும்னா ஜிங்காவை மெட்டல் டவருக்கு கூட்டிட்டு வா, சரியா? ஏன் வாங்கி கட்டிக்கிறீங்க? அவன அங்க நீ கூட்டிட்டு வரலன்னா அதுக்கப்புறம் உன்னோட பேக்கு நீ பாய் சொல்ல வேண்டியதுதான். என்ன? இருங்க, அது என்னோடது. சஜிட்டாரியோவை என்கிட்ட கொடுத்துருங்க. சஜிட்டாரியோ, நீ என்ன சொல்ற? சஜிட்டேரியோவை எடுத்துட்டு போயிட்டாங்களா? அந்த ஃபேஸ் ஹண்டர்ஸ் என் கோவத்தை அதிகப்படுத்துறாங்க. சரி, நான் இப்ப என்ன பண்றது ஜிங்கா? இப்போதைக்கு ஓடி ஒழிய கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த மெட்டல் டவர் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு. நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். என் கூட வா. கொஞ்சம் இருங்க. என்ன? இன்னும் நான் பெகாசஸோட மெயின்டெனன்ஸ முழுசா முடிக்கல. ஓகே, இன்னும் அதோட பேலன்ஸ டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா மடோக்கா, இப்ப அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு நேரம் கிடையாது. வா போலாம் கெண்டா. ஓகே. இவனுங்கள என்ன ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் ஜிங்கா. ஃபேஸ் ஹண்டர்ஸ், ஒழுங்கா என் சஜிட்டோரியோவை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கறேன், ஆனா அதுக்கு அவன் கியோயாவை போட்டியில தோக்கடிக்கணும். தோக்கடிச்சுட்டா கொடுத்துறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தயார். அவன் எங்க இருக்கா? உன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கானா? ஹேய் ஜிங்கா, ஓடி ஒளியிற பழக்கம் எனக்கு கிடையாது. அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பயந்து ஒளிய மாட்டேன். உன்னால என்ன சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும்னா போட்டிக்கு தயாராகிறேன். நீ போட்டி போட கூடாது. பெகாசஸ் போட்டி போட இன்னும் தயாராகல. மீறி நீ போட்டி போட்டா அதை சரி பண்ணவே முடியாது. உன்னால பெகாசஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? ஆனா கெண்டாவோட சஜிட்டேரியோ இப்ப. ஜிங்கா, கொஞ்சம் அங்க பாரு. இப்ப நீ போட்டி போடலன்னா நான் இந்த பேவை கீழே போட்டுருவேன். உன் பேக்கு பாய் சொல்ல தயாரா இருக்கியா கேட்டா? இல்ல வேண்டாம், அப்படி செய்யாத. எதுக்கு அப்படி செஞ்ச? வேண்டான்னு சொன்னல. என்ன ஜிங்கா, இப்ப உன்னோட முடிவு என்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு பெகசஸ். இந்த ஒரு போட்டியை மட்டும் எப்படியாவது பொறுத்துக்க. வேண்டாம் ஜிங்கா. பெகசஸ் தான் எனக்கு என்னோட வாழ்க்கையே. அதே மாதிரி கெண்டாக்கும் சஜிட்டேரியோ தான் வாழ்க்கை. நான் அதை காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த மாதிரி 1-on-1 பேட்டிலை ஏத்துக்காம என்னால பயந்து ஓட முடியாது. எனக்குள்ள இருக்கிற ஃபைட்டிங் ஸ்பிரிட் போட்டி போடும் தான் சொல்லுது. உன்னோட பேவை பீஸ் பீஸ் ஆக்குனதுக்கு அப்புறம் உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்க. அதுக்கப்புறமா அது சத்தம் போடும் நினைக்கிறியா? Pourquoi Léon n'a pas encore attaqué Pegasus? Qu'est-ce qui peut bien nous préparer? என்னோட ஆராய்ச்சி வச்சு சொல்றேன், பெகாசஸ் 100% இன்னும் முழுசா தயாராகவே இல்ல. என்னவோ பண்ணிக்கோ. ஓகே, 3 2 1 அடி. லியோன் பெகாசஸ் அட்டாக் பண்ணவே இல்லையே. அவன் இப்ப என்ன பண்றதா இருக்கான்? இரு செக் பண்ணி சொல்றேன் கேண்டா. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரிப் ஒரு ஒயிட் பால், டிஃபென்சிவ் பவர் 800, சென்ட்ரிஃபியூவல் ஃபோர்ஸ் 300. அந்த பே ஒரு ஐடியல் டிஃபென்ஸ் டைப்னு தெரியுது கேண்டா. அதோட ரிப்பலிங் திறமை மேல அவனுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு.
ஆனா அட்டாக் பண்ணாம இருந்தா அவனால ஜெயிக்க முடியாது, அப்படிதானே? எனக்கு என்னவோ இங்க தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. எதுக்காக பொறுமையா இருக்க ஜிங்கா? வந்து அட்டாக் பண்ணு. அவசரப்படாத, சுத்துற வேகம் இன்னும் அதிகமாகட்டும். தயாராகிரு. Go Pegasus! வா வா, இன்னும் நெருங்கி வா. என்னாச்சு? ஜிங்காவோட அட்டாக் ஆனதுக்கு எதுவுமே ஆகல. பெகசஸ் விடாத, மறுபடியும் அட்டாக் பண்ணு. எதனால அதுக்கு எதுவுமே ஆகல? நீ இன்னும் அதோட முழு சக்தியை பார்க்கல. ரோர் லியோன்! நாம என்ன பண்றோம்? என்ன நடக்குது? அது எப்படி அவ்வளவு ஈஸியா பெகசஸ தூக்கி அடிக்குது? இதுக்கு காரணம் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் ஆகாதது தானா? அது மட்டும் இல்ல, காத்தும் தான் இதுக்கு காரணம். என்னது காத்தா? ஆமா, இத பாரு. ஓ, இதா விஷயமா? லியோன் அந்த பிரம்மாண்டமான டவர் மேல நின்னுக்கிட்ட காத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. லியோன் சுத்தம் போது காத்துக்கு தெரியாம ஒரு சுவரை உருவாக்குது. பாத்தியா? ஆமா, அதான் விஷயம். வேணும்னே ஜிங்காவை இங்க வர வச்சிருக்கான். தனக்கு சாதகமான ஒரு இடத்த அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உன்னை விட மாட்டேன். நீ என்ன பண்ண போற ஜிங்கா? போட்டியில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளேடரோட திறமை, பேயோட கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் எல்லாமே தனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆனா நீ இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. நண்பனுக்கு உதவி செய்யறது, அப்புறம் உன்னோட பேஸ் ஸ்பிரிட், அத பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா எப்படி? அதுதான் நீ பண்ண தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, இத பத்தி நீ முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இதுதான் லியோனோட ஸ்பெஷல் மூவ், லயன் கேல் போஸ் ரோர். அச்சச்சோ, பாவம் பெகசஸ். அது இப்ப அங்க காத்துல முழுசா மாட்டிக்க போகுது. இல்ல, விட்டுறாத. எப்படியாவது தாக்குப்பிடி பெகசஸ். நான் இப்ப அட்டாக் பண்ணா கட்டுப்பாடு இல்லாம பெகசஸ் வெளியே வந்துரும். அதுவே நான் அட்டாக் பண்ணலனா சுத்திக்கிட்டு இருக்கிற பிளேட்ஸ்ல முதல்ல நிக்கிறது பெகசஸா தான் இருக்கும். இத சமாளிக்க வேற ஏதாவது ஒரு வழி இருக்கணும். நீ என்னதான் யோசிச்சாலும் பதில் ஒண்ணுதான். உன் கதை முடிஞ்சது. வானிலை நமக்கு கை கொடுக்குதில்ல? ஆமா, இந்த காத்தால அவன் 100% தோக்க தான் போறான். தாக்குப்பிடி பெகசஸ். எதுக்காக வாயை பழக்கிற ஜிங்கா? வாய்க்குள்ள ஏதாவது போயிடுச்சா என்ன? உன் பே பிளேடோட கதை இப்ப முடிஞ்சது. நீ நினைக்கிறது நடக்காது. என்ன சொல்ற? பே பிளேட் சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் போட்டி முடியவே முடியாது. இப்பதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். பெகசஸ் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. உனக்கு மூளையே இல்லையா? இந்த தருணத்துல நீ அட்டாக் பண்ணா உன் பே கதை முடிஞ்சிரும். அது விரட்டி அடி லியோன். இந்த போட்டியில அவன் ஜெயிச்சுட்டான். ஸ்டேடியம் விட்டு பே வெளியே போனதுனால இது வரைக்கும் தோக்காத தம்பி இப்ப தோத்து போயிட்டாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ஜிங்கா. என்னால தானே நீ உன்னோட பெகசஸ இப்ப இழந்துட்ட. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க கேண்டா? என்னோட பெகசஸ் இன்னும் தோக்கல படே. என்ன கனவு காண்றியா? உன்னோட பேபை என்னோட பே பறக்க விட்டது பார்த்தல்ல? என்ன? இதுக்கு வாய்ப்பே இல்ல. பெகசஸ் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. Pegasus Star Blast Attack! ஜிங்கா ஜெயிச்சிட்டான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என் திட்டத்துல குறையே இல்ல. அப்புறம் ஏன் இப்படி? எதனால? ஒருவேளை இதுக்கு நீதா காரணமா? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியா? சூறாவளி எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி, புயலால காத்து பலவீனமாகிற சமயம் நிச்சயமா ஒண்ணு வரும். எனக்கு புரிஞ்சுச்சு. இதுதான் விஷயம். காத்து வேகமா அடிக்கும் போது ஜிங்கா வேணும்னே பெகசஸ மோத விட்டுருக்கான். அதனாலதான் லியோனோட ஒரே வீக்னஸ் பாயிண்ட் பண்ணி மேல வந்து தாக்கி இருக்க.
ஜிங்கா இந்த அளவுக்கு யோசிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் பார்த்தது உண்மைதானா? யாயோ உண்மையிலேயே தோத்துட்டானா இல்ல இதெல்லாம் வெறும் From கனவா? southindia.xyz. தேங்க்ஸ் காய்ஸ். இது யாரு கைக்கு கிடைக்கணுமோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பிரமாதம், ரொம்ப பிரமாதமா இருந்தது ஜிங்கா. போட்டியில நீ அவனை தோக்கடிச்சதை என்னால இப்பவும் நம்பவே முடியல. அது மட்டுமா, உன்னால தானே என் பேவும் எனக்கு பத்திரமா கிடைச்சது. தேங்க்யூ சோ மச். எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்ற? பெகசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லு. இங்க பாரு, எப்படியோ ஜெயிச்சுட்டா அது எனக்கு சந்தோஷம். ஆனா நீ சில நேரம் பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற. உன்னோட தப்பான முடிவால பெகசஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நடக்கலாம், ஆனா இப்ப எதுவும் நடக்கலையே. ஏதோ அதிர்ஷ்டம். முதல்ல பெகசஸ் கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிடு பெகசஸ். இதுக்கு இவ்ளோ கஷ்டமா? வீட்டுக்கு போலாமா? எப்படி இது நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. நான் அவங்கிட்ட தோத்துட்டேனா? எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்கேனா? இது எல்லாமே உங்க தப்புதான். அடுத்த முறை நான் கண்டிப்பா அவனை ஜிங்கா ஹானேவை தோக்கடிக்கணுங்கிறது ஆசையா? யார் அது? நீ அவனை ஜெயிக்கணுமா? இப்ப இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங்கான பிளேடர் ஆகணுமா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுறேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க?